இந்த ரெசிப்பியில் கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கோன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஈஸி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை சூப் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவி உள்ள சேர்த்துக்கலாம். நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 7-8 சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் தனியா, கொஞ்சமா உப்பு. இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கிளறிட்டு மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் மூடியை ஓப்பன் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி இல்லாமல் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வைக்கும் போது இருந்த மீதி தண்ணி சூப்புக்கு தேவையான அளவு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். சக்கை எதுவும் இல்லாமல் தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்புக்கு தேவையான அளவு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்ததும் இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ஹெல்தி அண்ட் ஹாட்டான கருவேப்பிலை சூப் ரெடி. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கருவேப்பிலையோட எல்லா சத்தும் நமக்கு கிடைக்கும். கருவேப்பிலை அதிகமாக இருக்கும்போது பொடி மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி சூப் வச்சு குடிங்க. இன்ஸ்டண்ட்டாக கருவேப்பிலையும் காலியாகும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் கார்ன்ஃப்ளவர்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கலை, ஆனால் சூப்போட கன்சிஸ்டன்சி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் இந்த ஈஸி அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை சூப்பை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.